ஸோ ஓகே கைஸ், ஆர்ஓயூபி வந்து நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றது வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் அப்ளைன்ட்டேருந்து அந்த ஆர்ஓயூவோட ரெஃபரல் லிங்கை வாங்கி ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் முதல்ல காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த க்ரோம் யூஸ் பண்ணாலுமே சரி அந்த இடத்துல போய்ட்டு பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் பக்காவாக போட்டுருங்க. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பாஸ்வேர்டு எல்லாமே பண்ணோன்னே உங்களுக்கு கடைசியாக வந்து ஓடிபி வெரிஃபிகேஷனும் வரும். ஸோ உங்களோட இமெயிலேருந்து ஓடிபியை எடுத்து ஸோ இந்த இடத்துல இந்த 6 டிஜிட் நம்பர் போட்டுட்டு நீங்கள் சப்மிட் தட்ட வேண்டியதுதான். ஸோ ஒன்ஸ் சப்மிட் தட்டினோன்னே இந்தமாரி லோட் பண்ணி ஓடிபி வெரிஃபைட்டு உங்களோட டேஷ்போர்டு உள்ளுக்கு வந்து இங்கே பூந்துடும். ஸோ டேஷ்போர்டு உள்ளுக்கு வந்தோடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, இந்த மெனு பட்டன் மேலே ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரியான மெனு உங்களுக்கு வரும். அங்கே போய்ட்டு வர்ச்சுவல் கார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பை கார்ட், கேஒய்சி, பேமெண்ட், செட் பின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல் கார்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே பை வர்ச்சுவல் கார்ட் அப்படின்ட்டு அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி காட்டலை அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணணும். ஸோ இந்த மெனு பட்டனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மெனு தட்டிட்டு லாகின் தட்டுங்க. உங்களோட இமெயில் பாஸ்வேர்ட் போட்டு மறுபடியும் லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மெனு தட்டிட்டு அதுக்கப்புறம் வர்ச்சுவல் கார்ட் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்டேட் ப்ரொஃபைல்ன்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல் தட்டுங்க. ஸோ உங்களோட டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து கீன் பண்ணணும். ஸோ ஸ்டேட், சிட்டி, ஆக்குபேஷன், ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக போடணும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்டேட் தட்டுங்க. ஸோ அப்டேட் வந்தோடனே ஒத்தன்டிகேஷன் 2 ஃபேக்டர் ஒத்தன்டிகேஷன்ட்டு வரும். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெனு போய்ட்டு வர்ச்சுவல் கார்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு வந்து பை வர்ச்சுவல் கார்ட்டு உங்கள் இமெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து திரும்ப உங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ வெரிஃபை தட்டினோன்னு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட கேஒய்சி வெரிஃபிகேஷனை வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் வரும். ஸோ அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வெரிஃபை கேஒய்சின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு வெப்பேஜ் வரும். கண்டினியூ தட்டுங்க. ஸோ ஆல் கண்ட்ரி எக்ஸப்ட் யூஎஸ்ஏ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ தட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இந்த 3 ஸ்டெப்பையும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். கண்டினியூ ஆன் டிவைஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்ன டீட்டெயில் கேட்குதோ இந்த எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்களோட ஐடென்டி கார்ட் வெரிஃபிகேஷன், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரீசன் ஃபார் கெட்டிங் கார்ட் ஏதாவது நீங்கள் போடலாம். எஸ்டிமேட் மந்த்லி கார்ட் யூசேஜ். ஸோ நான் வந்து $1000 போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து $100 $500 எனி அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ தட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து செலக்ட் டைப் ஆஃப் இஷ்யூயிங் கண்ட்ரி ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் வரும். ஸோ இங்கே மலேசியா தட்டிட்டு நீங்கள் என்ன கார்டு வந்து என்ன டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் இது பண்ணுங்கள். இங்கே ஐடி கார்டு தட்டிட்டு ஐசி போடுறீங்கன்னா ஐடி கார்டு தட்டிட்டு, அப்படி இல்லாட்டி பாஸ்போர்ட்னால் பாஸ்போர்ட் தட்டிட்டு கண்டினியூ தட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் பாஸ்போர்ட்டோட ஃபோட்டோவை வந்து இங்கே அட்டாச் பண்ணணும் நீங்கள். ஸோ ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோன்னே யோர் ப்ரொஃபைல் ஹஸ் பீன் வெரிஃபைடு அப்படின்ட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்து பேக் பேஜ் போய்க்கலாம். போயிட்டு ஸோ திரும்ப ஆர்ஓயூபி உள்ளுக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபைடுன்னு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் தட்டிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பேமெண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து யூஎஸ்டிடி அப்படின்னா யூஎஸ்டிடி பாலிகான் நெட்வொர்க் இருக்குது அண்ட் பைனான்ஸ் நெட்வொர்க் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நெட்வொர்க்கோட ட்ரான்சாக்ஷன் ஃபீக்கும் நீங்கள் வைக்கணும். ப்ளஸ் அந்த யூஎஸ்டிடியும் நீங்கள் வந்து ஃபண்ட் பண்ணணும். இப்போ லெட்ஸே பாலிகான் யூஎஸ்டிடி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து ஃபியூ அமௌண்ட் ஒரு $1 ஒரு $2 worth ஆஃப் பாலிகானும் நீங்கள் வந்து இந்த சிஸ்டமுக்கு இந்த ROUPayக்கு வந்து சென்ட் பண்ணணும். ப்ளஸ் USDTயும் சேர்த்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் இந்த மெனு தட்டிட்டு இங்கே டேஷ்போர்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்ட் தட்டுனிங்கன்னா இங்கே வந்து டிபாசிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டிபாசிட் தட்டுங்க. டிபாசிட் தட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே ரொட்டீன் காயின் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாலிகான் USDTன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வாலெட் அட்ரஸ் வரும். ஸோ இந்த வாலெட் அட்ரஸை காப்பி பண்ணுறதுனா காப்பி பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இன்னொரு ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த QR கோட்டை வந்து ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பாலிகான் USDT ஒரு $20 வந்து சென்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் $25 வந்து சென்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் $25 வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் டிபாசிட் தட்டி இந்த கரன்சி ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பாலிகான் அப்படின்ற ஒரு கரன்சி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஃபீக்கு யூஸ் பண்ண போகிற ஒரு அமௌண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிகான் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபியூ அமௌண்ட் ஆஃப் பாலிகானும் வந்து சென்ட் பண்ணணும். ஒரு $1 ஒரு $2 வந்து சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கார்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டாப்அப் பண்ண அமௌண்ட் வந்து ஸ்டில் பெண்டிங்காக இருந்துச்சுன்னா டசன்ட் மேட்டர். ஸோ நீங்கள் மெனு தட்டிட்டு உங்களோட ப்ரொஃபைல் போனீங்கன்னா உங்களோட UID அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ROUVIPயை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் உங்களோட வேர்ச்சுவல் கார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாப்அப் பண்ண அமௌண்ட் ரிசீவ் ஆகணுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் வேர்ச்சுவல் கார்ட்டை வந்து உங்களோட ஐஃபோன் சாம்சங் பேயில் வந்து ஆப்பிள் பே இல்லாட்டி சாம்சங் பேயில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கார்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கார்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 USD வந்து உங்களுக்கு ரிவார்ட்டாக வந்து திரும்ப கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா உங்களோட கார்ட்டை வந்து $10 வந்து டாப்அப் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் டாப்அப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட UID அப்படின்ற ஐடி உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து மை கார்ட் டாப்அப் கார்ட்னு இருக்கும் மை கார்ட் ஆப்ஷனில். ஸோ இந்த இடத்துல போயிட்டு USDT கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் $10. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் $10 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டாப்அப் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ROU கார்ட் மூலிமா உங்களால் ஸ்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா $19 வந்து டாப்அப் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் டாப்அப் கார்ட் இந்த ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும் டாப்அப் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் இந்த பேமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து டைம் எடுக்கும். மேபி வந்து ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர்ஸ் கூட வந்து டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் மென்ஷன் பண்ண மாதிரி USDT ப்ளஸ் பாலிகான் நீங்கள் எந்த நெட்வொர்க் ஆஃப் USDT யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நெட்வொர்க்கோட அமௌண்ட்டும் வந்து எக்ஸாம்பிள் BNB பாலிகான் இது ரெண்டுமே வந்து நீங்கள் உள்ளுக்கு வச்சு ஆகணும், ஃபண்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் இந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக லேர்ன் ஆகும். ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராசஸ் வந்து டிலேவாக ஆகணுச்சு அப்படின்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஃபீக்கு பாலிகானோ இல்லை BNBயோ வந்து சஃபிஷியனாக இல்லாத பட்சத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் அதிலே ஸ்டக் ஆகி நிற்கும். ஸோ அது கரெக்டாக பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ ஒன்ஸ் டாப்அப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மெனு தட்டிட்டு டேஷ்போர்ட் போங்க. ஸோ ராஃப்லி ப்ளஸ் மைனஸ் ஒரு $30 வந்து நீங்கள் உங்களோட இந்த ROUPayக்கு வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. $30 to $35. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா $34 வந்து பாலிகான் USDT இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு $5 வந்து பார்த்திங்கன்னா $1.4 வந்து பாலிகான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கார்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ROUPayல ஃபண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட USDT இருந்துச்சுன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு USDT பாலிகான் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட டைரக்ட் அப்ளைன் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து USDT அண்ட் பாலிகான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஒரு ப்ராசஸ் டன் ஆகுனதுக்கப்புறம் மறுபடியும் மெனு தட்டிட்டு வர்ச்சுவல் கார்ட் தட்டுங்க. ஸோ ராஃப்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பை கார்ட் அண்ட் KYC வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து பேமெண்ட் மெத்தடுக்கு வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ இங்கே ஒன்ஸ் வெரிஃபைன்னு வந்தோடனே நெக்ஸ்ட் தட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் தட்டுனோடனே உங்களுக்கு லோட் பண்ணிவிட்டு
ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பேமெண்ட் மெத்தட் நீங்கள் வந்து கரன்சி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பாலிகான் USDTன்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் பாலிகான் USDTன்னு கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரியான இது வரும். ஸோ டீட்டெயிலாக நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஃபீ எவ்வளோ டிடாக் ஆகுது, இனிஷியல் டிபாசிட் எவ்வளோ, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத. ஸோ அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் தட்டிக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் தட்டினோன்னே யோர் கார்ட் கிரியேஷன் ரிக்வஸ்ட் இஸ் பீங் ப்ராசஸ்ட்னு வரும். ஸோ ஒன்ஸ் இந்த பேமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து 1லேருந்து 4 வரைக்கும் வெரிஃபை ஆகும். ஸோ ஒன்ஸ் 4 வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களோட விர்ச்சுவல் கார்டு வந்து ஆக்டிவேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும்.